மல்லி வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் ராஜியும் ரஞ்சனியும் என்னடா இது, இவன் விஜய் கிட்ட ஒருவேளை எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளா? விஜய் அரவிந்த் 2 பேரும் வந்திருக்காங்க, கூடவே இவளும் வந்திருக்காளே, சொல்லியிருப்பாளா சொல்லியிருக்க மாட்டாளான்னு விஜய் மூஞ்சி பார்த்து பார்த்து யோசிக்கிறாங்க. சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி நம்மளே விஜய் கிட்ட வெளிப்படையாக சொல்லிட வேண்டியதான்னு ராஜி கேட்குறாங்க. இங்கே பார் விஜய், இப்போ நீயா சொல்கிறியா இல்லை நானா இவளை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க ராஜி. அன்னைக்கு நைட்டு நடந்தது எல்லாம் அன்னபூர்ணி அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அன்னபூர்ணி அம்மாவும் அங்கே வந்திருக்காங்க. அன்னபூர்ணி அம்மா மல்லியோட முகத்தை பார்த்து ஏதோ நடந்திருக்கு, என்னன்னு தான் தெரியல, ஏன் மல்லிப்புள்ள என்னாச்சு, ஏன் இப்படி சோகமா இருக்கு? அரவிந்த் இங்க நடந்த விஷயங்கள் அத்தனையும் அன்னபூர்ணி அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அன்னபூர்ணி அம்மா அதை தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. விஜய் மல்லியை விரும்புறாங்கிறதையும் அன்னபூர்ணி அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அரவிந்த் விஜய் அவரோட விருப்பத்தை இன்னமும் மல்லி கிட்ட வெளிப்படையா சொல்லாம மௌனமா வச்சிருக்காங்க. இது புரியாத மல்லியும் விஜய் நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாரா இல்ல இருன்னு சொல்லுவாரா ஒன்னும் புரியாம அங்க 2 கட்டனா இருக்காங்க மல்லி. ராஜி படன்னு ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் விஜய் எப்படியக்கா நான் முகத்துக்கு நேரம் சொல்லுவேங்கிற மாதிரி பரிதாபமா பாக்குறாங்க. என்ன விஜய் அப்படி பாக்குற, ஒருவேளை இருன்னு தான் நீ சொல்லுவியோ, இருன்னு சொன்னா உங்களுக்குள்ள கணவன் மனைவிங்கிற உறவு வலுத்துருமே, இதை விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ராஜி. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பேசாம அமைதியா இருக்க, இப்ப நீ சொல்ல போறியா இல்ல நானே சொல்லட்டுமாங்கிறாங்க. சொல்லலான்னு வாய் எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியாதுக்கு முன்னாடியே அன்னபூர்ணி அம்மா சொல்லிடுறாங்க, நிறுத்துங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லித்தான் என் பொண்ணை இந்த வீட்டுக்கு வாழ வைக்க கூட்டியாந்து, உங்க தேவைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்குவீங்க, தேவை முடிஞ்சா வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவீங்களா? இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்னு அன்னபூர்ணி அம்மா விஜய் கிட்ட நியாயம் கேட்கறாங்க. அன்னபூர்ணி அம்மா கேட்ட கேள்விக்கு விஜய்னால பதில் சொல்ல முடியாம திக்கி திணற நினைக்கிறாங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே போறதுதான் சரி, நம்ம வந்த வேலை தான் முடிஞ்சதில்லை, இவங்களும் அடிக்கடி வெளியே போன்னு சொல்லிட்டே இருக்காங்க, இதுக்கப்புறமும் நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க மல்லி. வீட்டை விட்டு வெளியே போன ராஜுவும் ரஞ்சனியும் மல்லியை ஒரு தடவை முடுக்கினதுனால தான் அவங்க வெளியில போய் அந்த கோயிலில் உட்காந்துருந்தாங்க. அன்னபூர்ணி அம்மா வந்து பேசி சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்திருக்காங்க வான்னு விஜய் கூப்பிட்டதுனால திரும்பவும் மல்லி வந்து அவங்கள காப்பாத்தினாங்க. ராஜி ரஞ்சிதா இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அப்ப அமைதியா நின்றுட்டு இருக்காங்க விஜய். அப்பதான் அரவிந்த் உள்ள வராரு. வந்ததும் விஜய் பார்த்து சார் ஆபீஸ் கிளம்பலாமான்னு கேட்குறாங்க. ஏய் நீ டிரைவர் தானே, அவன் எப்போ கிளம்பலான்னு சொல்கிறானோ அப்போ வந்தீங்கன்னா போதும், அது வரைக்கும் நீ கார்கிட்டயே வெயிட் பண்ணுங்கிறாங்க ராஜி. அரவிந்த் விஜய் மல்லி இவங்களை பார்க்குறாங்க. பார்த்து சரி இவங்களுக்காக நம்ம பொறுமையாக தான் போய்க்கணும், இவங்க கிட்ட என்ன நமக்கு பேச்சுன்னு நினச்சிட்டு அமைதியாக இருக்காங்க. இந்த இடத்துக்கு விஜய் பேசுகிறாங்க, இங்கே பாருங்கக்கா, இப்போ எதுக்கு அரவிந்த் கிட்ட இப்படி சீரி போயிடுங்க, பொறுமையாக நிதானமாக பேசலாமாங்கிறாங்க விஜய். விஜய் மற்றவங்களை பற்றி நீ கவலைப்படாத, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நான் கேட்ட கேள்விக்கு அவள் என்ன பதில் சொல்கிறா அதை சொல்லு முதல்ல. நான் சொன்ன மாதிரி அவள் இந்த வீட்டில் இருக்க தேவையில்லை, வீட்டை விட்டு வெளியே போகட்டும், பையை தூக்கிக்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கட்டும்ங்கிறாங்க ராஜி. நீ என்ன பதில் சொல்ற, அவளை போன்னு சொல்ல போறியா இல்ல சொல்லாம அவளே போக போறாளான்னு கேட்கறாங்க ராஜி. இந்த இடத்துல விஜய் எதுவும் பேச முடியாம அமைதியா மல்லிவே பாக்குறாங்க. இந்த பக்கம் ராஜியும் பாக்குறாங்க. விஜய் என்ன சொல்ல போறாரோன்னு அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அரவிந்த் சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க மல்லி. இன்னும் ஒரே வாரத்துல விஜய் சார் உங்களை காதலிக்கிறாங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேங்கிறாங்க அரவிந்த். ராஜி விஜய் கிட்ட நேருக்கு நேரா பிடிவாதமா கேட்டுட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா விஜய் சார் நம்மள வெளியில போன்னு தான் சொல்ல போறாங்க. இப்போதைக்கு எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறாங்களே, என்ன சொல்ல போறாங்களோ வயத்திலேயே விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி அம்மாவுக்கு ராஜி மேல சரியான கோபம், விட்டுருந்தா அப்படியே குறவலை நெரிச்சு 4 அரை அரைஞ்சிருப்பாங்க, கண்ணம் பழுத்திருக்கு, பல்லு விழுந்திருக்கும். என்ன செய்யறது, விஜய் வேற இருக்காரு, அவர் என்னதான் பதில் சொல்ல போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க அன்னபூர்ணி. விஜய் நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம், இப்போ நீ சொல்ல போறியா இல்ல நானே சொல்லட்டுமா, சொல்ல முடியுமா முடியாதான்னு கேட்கும். என்னோட விருப்பம் மல்லி இதே வீட்டுல தான் இருக்கணும், வெண்பாவுக்கு மல்லியை பிடிச்சிருக்கு, மல்லிக்கு வெண்பாவை பிடிச்சிருக்கு, வெண்பா மல்லியை விட்டு இருக்கவே மாட்டா, அதனால மல்லி இந்த வீட்டுல இருக்கிறது தான் சரிங்கிறாங்க. அப்படியே ராஜேஸ்வரி முகத்துல அடிச்ச மாதிரி விஜய் சொன்னதும் ஆணி அடிச்ச மாதிரி நிக்கிறாங்க ராஜியும் ரஞ்சிதாவும். அடைச்சா இன்னைக்கு ஏன் தம்பி என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு இந்த மல்லி பண்ணிட்டாளே, ஒரு நாள் எதிர்த்து பேசாதவே இன்னைக்கு எதிர்த்து பேசியிருக்கானா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த மல்லி தான். இது வரைக்கும் நாம சொன்னதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருந்தவ இன்னைக்கு அவனா ஒரு முடிவு எடுத்துட்டானே. விஜய் மேல பாசம் வைக்க வேண்டியதான், அதுக்காக புருஷன் பொண்டாட்டிய 2 பேர்த்தையும் பிரிச்சு பாக்குறதுல இந்த ராஜி செஞ்சது பெரிய கொடூரம். என்னதான் இருந்தாலும் விஜய் பொறுத்த வரைக்கும் வெண்பாவை பொறுத்த வரைக்கும் மல்லி இருக்கிற இடத்த யாராலும் நிரப்ப முடியாது, இதை புரிஞ்சுக்கிட்டாங்க விஜய். கூடிய சீக்கிரம் விஜயும் தன்னோட காதலை மல்லிகிட்ட வெளிப்படுத்த தான் போறாங்க. அதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டியோ உரிமையோட பழக பேச தான் போறாங்க. புரிஞ்சுக்காத ராஜி நாம வச்சது தான் சட்டம், நாம சொல்றது தான் விஜய் கேட்பான்னு நினைச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டியே எங்க பேச்ச கேட்டு நீ அத்து விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்க முடியாத விஜய் இனிமே வெண்பாவுக்காக மல்லி இந்த வீட்டுல தான் இருப்பான்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டாங்க. சக்கா அப்படின்னு அன்னபூர்ணி அம்மாவுக்கு சரியான சந்தோஷம். இங்க பார் மல்லி, விஜய் மாப்பிள்ளையே இந்த வீட்டுல உன்னை இருன்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் வேற யாராவது மூச்சு விட்டாங்க அவங்க மூச்சை திருவருக்கு தயங்க தாராளமா இனிமே இந்த வீட்டுல இருக்கலாம். வெண்பாவோ விஜயோ உங்ககிட்ட ஏதாவது பேசினா மட்டும்தான் நீ அதுக்கு பதில் சொல்லுமே, நீ யாரோட கேள்விக்கும் பதில் சொல்லி நிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க அன்னபூர்ணி. சொன்னதை கேட்டதும் மல்லி கண்ணுல ஆனந்த கண்ணீருமா பொழியுது. ரஞ்சனி இவங்க 2 பேரும் மல்லியை பார்த்து சரியான கோவத்துல அப்படியே அக்னி மேல நிக்கிற மாதிரி கோவத்துல இருக்காங்க. விட்டா நெருப்பா எரிச்சிருவாங்க போல. நம்ம சொல்றதை கேட்டு எப்படியும் இந்த மல்லியை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தோம். இப்படி ஒரு முடிவு எடுத்து நம்ம மூக்கறுப்பான்னு நினைக்கலையேங்கிறாங்க ராஜி.
விஜய் மாமாவோட சப்போர்ட் இந்த அளவுக்கு இருக்கும்போது இனி மல்லி வீட்டை விட்டு வெளியே போக சான்ஸே இல்லை, இங்கே தான் இருக்க போறா. வெண்பா சந்தோஷமா ஓடி வந்து, மல்லிகம்மா நீங்க நேற்று வீட்டை விட்டு வெளியே போகும்போது சொல்லிட்டு போனீங்களோ இல்லை சொல்லாம போனீங்களோ, ஆனா இனிமே நீங்க எங்க கிட்ட சொல்லாம எங்கேயும் போக முடியாது. இவங்க 2 பேரும் நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டதாகவும் இனிமே திரும்பி வர மாட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இனிமே நீங்க அப்படியெல்லாம் போகக்கூடாது மல்லிமா. இதனால ராஜ்யத்தையும் சித்தியும் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இனிமே எப்பவும் எங்க கூட ஏன் கூட தான் இருக்க போறீங்க மல்லிமா. வாங்க போலான்னு மல்லி கையை பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போறாங்க. வெண்பா சொன்னதை கேட்டதும் வெண்பாவை கட்டி தாவி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க மல்லி. பிஞ்சு மனசுல என் மேல எவ்வளவு பாசம் அன்பு இருந்தா என்னை பார்த்து இப்படி சொல்லியிருப்பா. இவளை விட்டு இனிமே எதுக்காகவும் நம்ம எக்காரணத்தை கொண்டு பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க மல்லி. விஜய் திரும்பவும் மல்லி கிட்ட உரிமையோடு, நீ வெண்பாவை பார்த்துக்க மல்லி, நான் ஆபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. விஜயோட முடிவு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இனிமே எப்பவும் வெண்பாவை பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் சொல்லாம சொல்லிட்டாங்க. இனிமே யார் என்ன சொன்னாலும் நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க மல்லி. பூர்ணி அம்மாவும் சொல்றாங்க, இதை பார் மல்லி, விஜய் வெளிப்படையா சொல்லியாச்சு. இதுக்கப்புறமா நீ அவ சொன்னா இவ சொன்னான்னு அவங்க பேச்சையெல்லாம் கேட்டுட்டு ஆய்வுனா அடிக்கடி நீ பெட்டியை தூக்கிட்டு நேரங்காலம் தெரியாம வெளியில போகக்கூடாது. எதுவா இருந்தாலும் விஜய்க்கு போன் அடிச்சு கேளு. 2ல் ஒரு முடிவு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். இனிமே வெண்பாவுக்காக நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா விஜய்க்கும் உன் மேல பாசம் இருக்கு. அந்த பாசத்தை மதிச்சு நீ இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் அவருக்கு நல்ல பொண்டாட்டியாகவும் இதோ இந்த குழந்தை வெண்பாவுக்கு நல்ல அம்மாவா இருக்கணும். அவ்வளவுதான் போல நான் சொல்லுவேன். இதுக்கப்புறமும் நீ பொசுக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போனேன்னு வச்சுக்கோ, தப்பெல்லாம் உன் பேர்லான்னு திருப்பிடுவாளுக. அதனால தான் சொல்றேன், நீ விஜய்க்கு ஒரு நல்ல மனைவியா இருக்கணுங்கிறாங்க. அரவிந்தும் விஜயும் கார்ல போயிட்டு இருக்கும்போது விஜய் அரவிந்த் கிட்ட சாரி கேட்கறாங்க. பரவாயில்ல விடுங்க சாருங்கிறாங்க. இல்ல எதுக்கு எடுத்தாலும் அக்கா இப்படித்தான் எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க. விஜய் அரவிந்த் கிட்ட சாரி கேட்கறாங்க. நீங்க எதுக்கு என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு, உங்க அக்காவை பத்தி எனக்கும் தெரியும். அவங்களுக்கு தேவைன்னா பேசுவாங்க, தேவையில்லைன்னா விட்டுருவாங்க. நம்ம போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமாங்கிறாங்க அரவிந்த். 2 பேரும் ஜகஜமா பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அரவிந்த் நினைக்கிறாங்க, இப்ப விஜய் சாரோட மனசுல கண்டிப்பா மல்லி இருக்காங்களா, மல்லியை விரும்புறாங்களா, நேசிக்கிறாங்களா, அவங்கள மனைவியை ஏத்துக்கிட்டு இதே வீட்டுல வச்சுக்க போறாங்களா, மனசுல என்னதான் நினைக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமான்னு நினைக்கிறாங்க அரவிந்த். சார், உங்க அக்காவுக்கும் மல்லிக்கும் இடையில சிறு சிறு பிரச்சனைகள் வந்துருது. இப்படிதான் எடுத்தோம் கவுத்தோன்னு மல்லியை ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க போல இருக்கு. மல்லியும் அவங்க பேசுறத திருப்பி பேசாம மனசுல வச்சுக்கிட்டு உங்ககிட்டயும் சொல்ல முடியாம மௌனமா உடஞ்சு போயிருவாங்க போல இருக்குங்கிறாங்க அரவிந்த். சார், உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு ஆசை, ஆனா எதை கேட்கறது எதை விருதுன்னு தெரியல, கேட்கலாமாங்கிறாங்க. என்ன அரவிந்த், என்கிட்ட நீங்க ஃப்ரெண்டா இருக்கீங்க, என் மனசுல இருக்கிற பாரத்தை நம்ம யாருக்கிட்டையாவது கொட்ட மாட்டோமான்னு என் மனசுக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருக்குதுங்கிறாங்க விஜய். எனக்காக சப்போர்ட் பண்ணி யாராவது பேச மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் எனக்குள்ள இருந்துகிட்டே, யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா, மல்லி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ரொம்ப மனசால காயப்படுற தடவையும் எங்க அக்கா கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறா. என்ன எதுக்குன்னு என்னால திருப்பி கேட்க முடியலதான். இருந்தாலும் மல்லிக்காக நான் எப்பவும் சப்போர்ட் நினைப்பேன். எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டா எனக்கு முன்னாடி மல்லி தான் வந்து என்னை காப்பாற்ற வரா. என் பொண்ணு வெண்பாவும் மல்லி தான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்கா. என் பொண்ணோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். எங்களோட எப்பவும் மல்லி இருக்கணும், அதுதான் எங்களுக்கு சந்தோஷங்கிறாங்க விஜய். அப்பாடா, இது போதும் சார், நான் கேட்ட கேள்விக்கு இந்த பதில் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்கிறாங்க அரவிந்த். மல்லியை வெளியில ஏதோ ஒரு வேலைக்காக வெளியே அனுப்புறாங்க. அப்ப 2 ரவுடிங்களை வச்சு அவன் முகத்துல ஆசிட்ட வீசி ஊத்துங்கிறாங்க ராஜி ரஞ்சனி 2 பேரும் மல்லியை பழி வாங்குறதுக்காக ஆள்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மல்லி இந்த விஷயம் தெரியாம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ரவுடிங்களும் பின்தொடர்ந்து வர்றாங்க. எதிர்த்தாப்புல விஜய் அரவிந்த் 2 பேரும் கார்ல வராங்க. ரவுடிங்க வந்து ஆசிட்ட வீசி ஊத்துற நேரம் பார்த்து கரெக்டா விஜய் அரவிந்த் 2 பேரும் போய் தடுத்து நிறுத்துறாங்க. அப்ப பார்த்தா ஆசிட்ட வீசிருக்காங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய ஆபத்தா அப்படின்னு மல்லி அந்த ஆபத்துல இருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வராங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.